1967ஆம் ஆண்டு மற்றும் 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு தேர்தல் புரட்சி மீண்டும் 2026ல் தமிழ்நாட்டில் நடைபெறும் அப்படின்றத சுட்டி காட்டியிருந்தாரு. அறிஞர் அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்பா அவர் பின்னாடி நின்னதும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்பா அவர் பின்னாடி நின்னதும் வெறும் இளைஞர்கள் தான். அந்த இளைஞர்களால தான் 1967லயும் 1977லயும் விஜய் குறிப்பிட்டு பேசியிருந்த இந்த 1967 மற்றும் 1977 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டின் வரலாற்றில் இடம்பெற்றிருப்பதற்கான காரணம் என்ன? அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகதீஷ். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா பிப்ரவரி 26ஆம் தேதி மாமல்லபுரம் அருகே உள்ள பூஞ்சேரியில் நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய், ஆதவ் அர்ஜுனா, பிரசாந்த் கிஷோர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டாங்க. இந்த நிகழ்வில் பேசும்போது விஜய் ஒரு முக்கியமான விஷயத்தை சுட்டி காட்டியிருந்தார். அதாவது 1967ஆம் ஆண்டு மற்றும் 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு தேர்தல் புரட்சி மீண்டும் 2026ல் தமிழ்நாட்டில் நடைபெறும் அப்படின்றத சுட்டி காட்டியிருந்தார். விஜய் பேசிய எல்லா பேச்சுக்களுமே எப்பவுமே வைரலாகும், ட்ரெண்டிங் ஆகும். அதே போல் விஜய் குறிப்பிட்டு பேசியிருந்த இந்த 1967 மற்றும் 1977 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டின் வரலாற்றில் இடம்பெற்றிருப்பதற்கான காரணம் என்ன, அந்த தேர்தலில் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றத நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1967 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு அரசியலில் மிக மிக முக்கியமான மற்றும் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தின ஒரு சட்டமன்ற தேர்தல் அப்படின்னே நாம் சொல்லலாம். 1947ல் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு கிட்டத்தட்ட 20 வருடம் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நிலவி இருந்தது. ஓமந்தூரார் ரெட்டியார், குமாரசாமி ராஜா, பக்தவாசலம், காமராஜர் உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தாங்க. தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசியலில் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதிக்கம் இருந்த அந்த சூழல்ல தான் பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியை தொடங்கி 1967ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா சந்தித்த அந்த தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள 174 சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 131 தொகுதிகளில் பேரறிஞர் அண்ணா தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. புதிய வாக்காளர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மாற்று அரசியலை, ஒரு புதிய அரசியலை தேர்ந்தெடுத்ததா அப்போ உள்ள பத்திரிகைகள் எல்லாம் பேரறிஞர் அண்ணாவை புகழ்ந்து எழுதினாங்க. ஒரு இளைஞர் படையை வைத்துக்கொண்டு 1967ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தி இருந்தார் அண்ணா. இந்த தேர்தலில் திமுகவுக்கு கிடைத்த மொத்த வாக்குகளில் புதிய வாக்காளர்கள் 11.37% சொல்றாங்க. தொடர்ந்து ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சியோ வெறும் 51 இடங்களில் மட்டும்தான் 1967ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தாங்க. 1967ல் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை இழந்தாங்க. அன்னையிலிருந்து இப்போ வரைக்கும் காங்கிரஸ் கட்சியால் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியவில்லை. இதுதான் வரலாறு. இதை தான் தாவேக தலைவர் விஜய் அவர் பேசின அந்த மேடையில் 1967 சட்டமன்ற தேர்தல் பற்றி குறிப்பிட்டு காட்டியிருந்தார். அறிஞர் அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்பா அவர் பின்னாடி நின்னதும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்பா அவர் பின்னாடி நின்னதும் வெறும் இளைஞர்கள் தான். அந்த இளைஞர்களால தான் 1967லயும் 1977லயும் அந்த 2 தேர்தலையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சது. வரலாறு, அதுதான் வரலாறு. அதே போல 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலும் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையை, ஒரு புரட்சியை ஏற்படுத்தின தேர்தல் அப்படின்னு சொல்லலாம். பேரறிஞர் அண்ணாவின் மறைவிற்கு பிறகு திமுக ஏற்பட்ட சலசலப்பு காரணமாக ஒரு புதிய கட்சியை 1972ஆம் ஆண்டு, அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை எம்ஜிஆர் தொடங்குறாரு. கலைஞர் கருணாநிதியோடு ஏற்பட்ட உரசலால் தொடங்கப்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1977ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறாங்க. இதற்கு முன்பாக இடைத்தேர்தலில் அதிமுக நின்று அந்த இடைத்தேர்தலில் மாயாண்டி தேவர் என்ற வேட்பாளர் வெற்றி பெற்றிருந்தாலும் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள தொகுதிகளில் அதிமுக நின்றது அதுதான் முதல் முறை. அதிமுக போட்டியிட்ட 200 சட்டமன்ற தொகுதிகளில் 130 சட்டமன்ற தொகுதிகள் எம்ஜிஆர் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றாங்க. இதன் மூலமா தமிழ்நாட்டினுடைய புதிய முதலமைச்சரா ஒரு இளைஞர் பட்டாளத்தோட ஆட்சி அமைச்சாரு எம்ஜிஆர். இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மேல மக்கள் வைத்த அன்பின் வெளிப்பாடு அப்படின்னு அந்த சமயங்கள்ல எல்லா அரசியல் விமர்சகர்களும் சொன்னாங்க. ஆனா 1977 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 230 தொகுதிகளில் போட்டியிட்ட திமுக வெறும் 48 இடங்கள் மட்டும்தான் வெற்றி பெற்றிருந்தாங்க.
இப்படி தொடர்ந்து 1967ஆம் ஆண்டிற்கு பிறகு திராவிட கட்சிகளின் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நிலவிக்கிட்டு வருது. அந்த திராவிட கட்சிகள் ஆட்சியில் மிக மிக முக்கியமான ஆண்டாக பார்க்கப்படுறது இந்த 1967ம் 1977ம் தான். ஏன்னா இந்த சமயங்களில் இந்த ஆண்டுகள் நடைபெற்ற தேர்தலில் தான் இரண்டு கட்சிகளும் முதல் முறையாக தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ள நுழைஞ்சாங்க. இந்த இரண்டு தேர்தல்களையும் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தான் பேசி அந்த உரையில சுட்டி காட்டியிருக்கிறாரு. அது மாதிரியான ஒரு புரட்சி 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்குமா இல்லையா அப்படின்றத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.